வெல்லட்டும் வெல்லட்டும் வேளாளர் அரசியல் அதிகாரம் வெல்லட்டும். சொல்லட்டும் சொல்லட்டும். இன்று திருப்பூர் மாவட்ட வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் ரகுநாத் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் தெற்கு மாவட்டம் மற்றும் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பிறந்த நாளை அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து வாழ்த்துக்கள் கூறியது மட்டும் இல்லாமல் 2026 நாள்காட்டி கொடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வேளாளர்களின் இழந்த அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுக்கும் ஒரு தேர்தலாக இதை நடத்த வேண்டும், நாம் அனைவரும் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்று ஒரு சிறு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அப்பொழுது ஆட்சியில் இருந்த அனைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வேளாளர் சமுதாயத்திற்கு வேளாளர் பெயரை எந்தவித வரலாற்று ஆய்வும் இல்லாமல் மாற்று சமுதாயத்துக்கு கொடுத்த ஒரே காரணத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு கொடுத்து அந்த கட்சியின் வெற்றிக்காக தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு தேர்தல் பணி செய்து அந்த 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில் அமர்த்திய இந்த வெள்ளாளர் சமுதாய மக்களுக்கு இந்த ஆட்சியில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எந்தவித ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றவில்லை. அதை தாண்டி எங்களுடைய மக்கள் பல்வேறு இடங்களில் அடிப்படை உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் போது கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல எந்தவித அமைச்சரும் எந்த அரசியல் தலைவரும் எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை. இந்த 1150வது பிறந்த நாள் தேசம் போற்றும் தேசிய தலைவர் கப்பலோட்டி தமிழர் செக்கெழுத்த செம்மல் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் 150வது பிறந்த நாளை விருதுநகர் மாவட்டத்தில் மிக சிறப்பாக நாங்க நிகழ்ச்சியை தமிழக அரசை பாராட்டும் விதமா நிகழ்ச்சி ஒன்று வச்சிருந்தோம். அந்த நிகழ்ச்சியில தற்போது இருக்கக்கூடிய வருவாய் மற்றும் பேரிட மேலாண்மை துறை அமைச்சர் மூத்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவருடைய கலந்து கொண்டு அவரே சொன்னது, இந்த வெள்ளாளர் சமுதாயம் ஆதரவு கொடுத்த காரணத்தினால இந்த வெள்ளாளர் சமுதாயம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தேர்தல் பணி செய்த காரணத்தினால தென் மாவட்டத்துல பல்வேறு இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிக்கு இந்த வேளாளர் சமுதாயம் எங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்கு அப்படின்னு முதன்மை அமைச்சரே எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அதே மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதி ஐனாபுரம் கிராமத்துல வேளாளர் மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில ஒரு அடிப்படை நடைபாதை பிரச்சனைக்கு கூட நாங்க போய் அங்குள்ள அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கிட்ட நாங்க மனு கொடுக்கும் போது அதை கூட பண்ணி தரல. விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளர் இன்று வரை எங்களுக்கு அந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை. இதே போல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்த உடனே தான் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பாச்சூர் கிராமம் பிரித்திகா என்ற ஒரு குழந்தை அரசு பள்ளிக்கூடத்துல அரசு கிரவுண்டுக்குள்ள பள்ளிக்கூடம் நடக்கிற நேரத்துல இறந்திருக்கு மர்மமான முறையில. அந்த குழந்தையோட உயிரிழப்புக்கு அங்க இருக்கக்கூடிய MLAவோ அங்க இருக்கக்கூடிய அமைச்சரோ இன்று வர அந்த குழந்தைக்கு உண்டான ஒரு நிவாரண நிதி கூட வழங்கவில்லை. தொடர்ச்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த வேளாளர் சமுதாயம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த மக்களின் கோரிக்கைக்கு கூட செவிசாய்க்க அங்க இருக்கக்கூடிய MLA சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஏன் இங்க இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை. இதே நிலை தொடரும் பட்சத்தில் வருகின்ற 2026 சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்த வேளாளர் சமுதாய மக்களும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக எங்களோட நடவடிக்கை எங்களோட பார்வை திரும்பும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு பண்ணி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்திலும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வேளாளர் சமுதாய மக்களுக்கும் யாரு அங்கீகாரம் கொடுக்கிறார்களோ இந்த சமுதாய மக்களின் கோரிக்கைக்கு யாரு செவி சாய்க்கிறார்களோ அவர்களுடைய வெற்றிக்கு ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாயமும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம், அவர்களை ஆட்சி பீடத்தில் உட்கார்வதற்கு நாங்கள் கடுமையாக உழைப்போம் என்பதை இந்த நேரத்தில் எங்களோட தெற்கு மாவட்ட செயலாளர் ரகுநாதனுடைய பிறந்த நாளில் ஒட்டுமொத்த திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவாக நாங்கள் எடுத்துள்ளோம்.